இவன் ஓரளவுக்கு வந்துருவான்ற மாதிரி அவங்க கான்ஃபிடென்ட். சரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பண்ணி கொடுத்தாரு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இதுதான் டான்ஸ் சொல்கிறப்போ அப்போ கலா மாஸ்டர் திருப்பி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாநாடு மேலெலாம் வர ஆரம்பிச்சது. அது வந்தோடனையும் சரி ஓகே இவன் வரான் ஓரளவுக்கு வரான் அப்படின்ற மாதிரிலாம் தெரிய ஆரம்பிச்சது தான் ஓகே டன். இப்போ அதுல என்ன தெரியுது, அம்மா நிஜமாவே ரொம்ப பாசமா சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க உங்களுக்கு. நீங்க அப்பா பாசமா இல்ல அம்மா செல்லமா? அப்பா தான். அப்பாவா? நிஜமாவா? என் அப்பா பிடிக்கும். அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனா யார்கிட்ட கொஞ்சம் உரிமையா சண்டை போடுறது, கொஞ்சம் ஏதாவது சொல்றது அப்படின்னா யார்கிட்ட? இப்போ அதாவது நான் ஸ்டேஜில் சொன்ன விஷயம் தான். இப்போ வந்து எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நான் எதையும் பேச மாட்டேன். அவர்கிட்ட நேருக்கு நேராக மூஞ்சி குத்திட்டு பேச மாட்டேன். நான் பாட்டு அவர் வந்தால் நான் பண்ணி கம்முன்னு கிளம்புவேன். நான் என்ன மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. ஆமாம், நிறைய பசங்க அப்பா மேலே அவரை பற்றி எவனா தப்பாக சொன்னால் நம்ம புஸ்குன்னு கோவம் வரும். அவருக்கு எதாவது நிறைய செய்யணும்னு ஆசைப்படும் நம்ம. ஆனால் நம்மகிட்ட காசு இருக்காது. சரி ஐயோ என்னடா இதுன்ட்டு. ஆனால் இப்போது அதான் ஒரு பையனுக்கும் வந்து யாரா ஹீரோன்னு கேட்டால் அவங்க அப்பா தான். ஃபஸ்ட்டு ஹீரோ அவங்க அப்பா தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா பயங்கர ரோல் மாடல். ஆனால் சின்ன வயசு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அடினா அடி, குடும்பத்துலேயே நான் தான் அடி பிச்சு. ஆனால் இருந்தாலும் எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாருன்னா நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஒரு அப்பா வரப்போ தான் நம்மளுக்கு தெரியுது ஓ இதனால தான்ட்டு. அதுதான் சொல். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.